சான்ஸ்கிரிட் மொழியில் உள்ள சில தமிழ் சொற்களை காண்போம். சான்ஸ்கிரிட் மொழியில் கர்ப்ப என்ற ஒரு சொல் காணப்படுகிறது. இந்த கர்ப்ப என்ற சொல்லுக்கு எம்பிரியோ என்ற பொருளாகும். கர்ப்ப என்றால் பா என்ற விகுதியை எழுத்தை நாம் நீக்கிவிட்டு படிக்க வேண்டும். கரு என்று படிக்க வேண்டும். ஆக கர்ப்ப என்ற ஒரு வடமொழி சொல்லானது ஒரு தூய தமிழ் சொல்லி ஆகும். பா என்ற எழுத்தை கூட்டி படிக்கும்போது அது ஒரு சூத்திர சொல்லாக மாறிவிடுகிறது. அந்த பா என்ற எழுத்திற்கு மதிப்பு கிடையாது. ஆக கரு என்ற சொல்லி அங்கு கர்ப்ப என்று வழங்கப்படுகிறது. மேலும் வடமொழியில் சான்ஸ்கிரிட் மொழியில் ஆரியன் என்றால் வைஸ் பர்சன் என்ற பொருளாகும். நாலேஜபிள் பர்சன், இன்டெலிஜென்ட் பர்சன், வைஸ் பர்சன் என்ற பொருளாகும். ஆரியன் என்றால் வேறொன்றுமில்லை நண்பர்களே, அறிஞன் என்ற பொருளே அங்கே ஆரியன் என்று வழங்கப்படுகிறது. சரி, அந்த அறிஞன் தான் யார்? அந்த ஆரியன் தான் யார் என்றால் அவனே ரா. அந்த ரா யாரு? கதிரவன். கதிரவன் மட்டுமே அறிஞனாக தமிழர்களால் கருதப்படுகிறார்கள். அவன் ஒருவனே அறிஞன். அதைத்தான் அவனை அரிமா என்று அழைக்கிறார்கள். அவனே எல்லாம் அறிந்தவன். அந்த அவன் யார் என்றால் ரா, கதிரவன். மேலும் நாம் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.